எபிசோட் 48ல பாஸ்கரும் பிரியனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாஸ்கர் வீட்டில் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க போல இருக்கு. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஜெயஸ்ரீ கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன், நீ எனக்காக பேசி கால் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரியன் வந்து இல்லைடா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு, இல்லைடா அவங்க இன்னும் எனக்கு நோ சொல்லலை, இல்லை நீ எனக்காக ஒரு வாட்டி கால் பண்ணு அப்படின்னு பிரியன் கால் பண்ணுறாரு. அவங்க பிக் பண்ணலன்னு இவர் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாக தான் அனுப்பு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிரியன் ஒத்துக்கல. உடனே இவரே என்ன பண்ணுறாருன்னா பாஸ்கரே பிரியனோட ஃபோன் எடுத்துட்டு அதுலேருந்து வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்குறாங்க, நான் வந்து அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நம்மளே மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் அதில் மூவ் ஆன் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே ஜெயஸ்ரீ உடனே ரிப்ளை அனுப்புறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு பிரியன் இந்த ரிப்ளை கேட்டுட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. உடனே வந்து அவருக்கு கோவம் வருது பாஸ்கருக்கு, என்னடா இவளை விட்ட வேறு பொண்ணே இல்லையா, முதல்ல நீ இவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டா, பெரிய திமிரு பிடிச்சவா, இவளை விட நல்ல பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அதுக்கு வந்துட்டு பிரியன் சொல்கிறாரு, சரி அவங்க நோ சொல்லியாச்சு, இனிமேல் நீ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அவரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கிரிஜா ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. அங்கே போகிற வழியில் ஒரு மெக்கானிக் ஷெட் பக்கத்தில் வந்து கேஷியர் நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே ஆட்டோலேருந்து இறங்கிட்டு, என்னாச்சு சார், அன்றைக்கி நான் பார்க்கிங்கில் பார்த்தேன், சாரோட வண்டியை காணோம், சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் ஃபோனையும் எடுக்கல, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. நடந்ததெல்லாம் சொன்னோடனே கிரிஜா வந்து கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. உடனே சரி நான் வரேன் அப்படின்னோடனே, சார் மேம் சார் கிட்ட சொல்லிடாதீங்க, சார் ஆல்ரெடி அப்செட்டாக இருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சவங்கிறதுனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேஷியர் சொல்கிறாரு. இவங்களும் சரின்ட்டு வந்துடுறாங்க. நேராக வந்து மது கிட்ட, அன்றைக்கி அவர் சொன்னார்ல யாரோ கடத்தினாங்கன்னு, அது எல்லாமே உண்மை அப்படின்னோடனே இப்போவும் மது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட ஒரு பொய் சொல்லியிருக்கலாம்ல, அவர் தெரிஞ்சவரை வச்சு ஒன்றிட்ட பொய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னோடனே எல்லாத்தையும் சந்தேகப்படாத மது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கிரிஜா. நான் தான் அவர் அன்றைக்கி புரிஞ்சுக்காம பேசிட்டேன், அவர் எவ்வளோ தூரம் நம்ம கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இப்போ ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணால் அவர் இப்போவும் ஃபோன் எடுக்கல. திருப்பி மது ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அதுக்கும் அவர் ஃபோன் எடுக்கல. உடனே வந்துட்டு ஆமாம் நீ தான் அவரை புரிஞ்சுக்கல, அவர் தான் ரொம்ப புரிஞ்சுக்கிறவராச்சு, அவராச்சும் உன் ஃபோன் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து கிரிஜாவை திட்டுறாங்க. இப்போ சித்து அவங்க அம்மாவும் எல்னினோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால ஹீட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பா வராரு. அப்பா வந்தோடனே என்னாச்சுப்பா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னோடனே, அந்த ஆடிட்டர் இந்த வந்து எஸ்எஸ் கிட்ட கடையை கேட்டிருக்காரு, அந்த கடையை கொடுக்கலன்னு ஆடிட்டர் வந்து எஸ்எஸ் மிரட்டுறதுக்காக கடத்திருக்காரு அப்படின்னோடனே, அப்போ அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், அவர் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ணால் அவர் வந்து எஸ்எஸ் தான் ட்ரக் அடிக்ட்னு சொல்லி கேஸை திருப்பி விட்டுருவாரு, அவர் ஆளுங்களை வச்சு பண்ணனால நமக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, ஸோ எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் பேசாமல் சித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே கல்யாணம் பண்ணி வைங்க, ஆனால் அந்த ஹரிணி கூட பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் ஹரிணி பேட் சாய்ஸ் அப்படின்னு கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ சசி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. ஏன்னா அந்த பசங்க ரவுடி பசங்க அடிச்சிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருக்காங்க. கரெக்டாக ஜக்கு வந்தோடனே, நான் கேட்டால் பைக்லேருந்து கீழே வந்துட்டேன்னு சொல்கிறான்ப்பா, நீயாவது விசாரி அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விசாரிக்கிறாரு. டே வெறுங்கையோடையாடா வருவா ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு, வெறும் லிக்விட் மட்டும் தான் குடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஏதாவது லிக்விடாக வாங்கிட்டு வாடா அப்படின்னோடனே, லிக்விடெல்லாம் இருக்கட்டும் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னோடனே, பைக்லேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சசி சொல்கிறாரு. சரி உண்மையை சொல்லுடா அப்படின்னோடனே, இல்லைடா ஒரு லவ் மேட்ரு அப்படின்னோடனே பயங்கரமாக ஜக்கு சிரிக்கிறாங்க. நான் சிரிச்சேன்னா உனக்கு கொன்னிடுவேன், உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு லவ் மேட்ருக்காக நான் அடி வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனு வராங்க. மீனு வந்துட்டு சசி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பைக்லேருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது ஜக்கு சொல்கிறாரு, பைக்கில் இருந்தாலும் வரல, அவனை யாரோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக மீனு கூட அந்த சேம் ரவுடி பசங்க திருப்பி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவர் மீனு அக்கான்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும், அம்மா உனக்கு ஒரு பொன் குழந்தை இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணல, இனிமேல் இவ தான் உனக்கு பொன் குழந்தை அப்படின்னோடனே அவங்க அம்மா அப்படி ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து மீனு அந்த ரவுடி பசங்க கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நம்ம சசி போய் எவனோ கை வச்சிருக்காங்க, நீங்கள் சும்மா விடாதீங்க, யாருன்னு விசாரிச்சு அடி கொடுங்கண்ணா அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு அவங்களும் நடிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு இவர் அக்கான்னு சொல்லும்போது மீனுக்கு ஏதோ டவுட் வருது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரவுடி பசங்களும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னோடனே, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும், இப்போ நீங்கள் சொல்லலைன்னா எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நீங்கள் என் கை பிடிச்சிருத்தீங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மீனு மிரட்டுறாங்க. உடனே அவங்களும் பயந்துக்கிட்டு, ஆமாம்மா நாங்கள் தான் அடித்தோம், அவன் ஏதோ லவ் கிவன் பேசிட்டு இருந்தான், அதனால தான் உங்களை அடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக மீன் ஒன்று கேட்குறாங்க, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து ஜக்கு ஒட்டு கேட்டுடுறாரு. அதனால அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, மீன் வந்து சசியை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு அவர் அந்த ஒன்றை மட்டும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறமா மீன் சொல்கிறாங்க, நான் சசியை லவ் பண்ணவே இல்லைடா, புரிஞ்சுக்கோங்கன்னு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த ரவுடி பசங்க, அம்மாக்கெல்லாம் வந்து லவ்வெல்லாம் பிடிக்காதுப்பா பாப்பா, நான் அதனால இந்த லவ்வுக்கு இவ்வளோலாம் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த நேராக ஜக்கு வந்துட்டு சசி கிட்டே, நீ அந்த மீனுவை லவ் பண்ணுறியானே, அப்போ சசி வந்து டென்ஷன் ஆகிட்டு, நான் லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணலடா, இன்னும் நீ வெறுங்கையோட தான் வந்திருக்கியா அப்படின்னு திட்டுறாரு. இப்போ சித்தும் ஹர்னியும் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சித் சொல்கிறாரு, அந்த ஆடிட்டர் விஷயத்தில் எங்கள் அப்பா ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்காரு, உங்கள் ஃபேமிலி பிடிக்குமானே டவுட்டாக இருக்குது அப்படின்னோடனே, ஹர்னி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சித் சொல்கிறாரு, ஒருவேளை எங்கள் அப்பா கடைசி வரை ஒத்துக்கலைன்னா நம்ம 2 பேரும் தனியாக போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஹர்னி வந்து அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சித் கேட்குறாரு. வெயிட் பண்ணுவோம், உங்கள் அப்பா ஓகே சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், எப்படியும் அந்த கிரிஜாவை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காமனா போதும், அந்த ஒரு விஷயம் சால்வ் ஆகிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஹர்னி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி சித் புலம்புறாரு. அதுக்கு வந்து ஹர்னி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம முடிச்சு காட்டணும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரியனும் ஜெயஸ்ரீயும் நைட்டு கடலை சாப்பிட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜெயஸ்ரீ கோவமாக இருக்காங்க. உடனே பிரியன் சொல்கிறாரு, நான் தான் தெரியாமல் இதை ஆரம்பிச்சு வச்சுட்டேன், அதனால தான் நானே முடிச்சு
வைக்கிறதுக்காக பேசினேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு, நீங்கள் நோ சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் தான் அவனுக்கு வாய்ஸ் நோட் அனுப்ப பர்மிஷன் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும் ஜெயஸ்ரீ, இப்படி நினச்சிட்டே இருக்கக்கூடாது, உங்கள் லைஃப்பை பற்றி யோசிங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணோன்னே ஜெயஸ்ரீ வந்து சும்மா கேஷுவலாக சொல்கிறாங்க, நான் மூவ் ஆன் ஆகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் மனோஜை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பிரியன் வந்து அதை தப்பாக புரிஞ்சுட்டாரு. ஓஹோ, அப்போ நான் தான் ஞாபகப்படுத்துறேன்னா சரி ஓகே, இனிமேல் நீங்கள் அந்த விஷயங்களை பார்க்கவே மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகலான்னு தேவையில்லாமல் அந்த இடத்துல கோவப்படுறாரு. உடனே வந்துட்டு ஜெயஸ்ரீ வந்து என்ன பிரியன் நீங்களே என்ன புரிஞ்சுக்காமல் பேசலாமா, உங்களை போய் நான் சொல்வேனா, உங்களால் தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன், உங்களால் தான் நான் மூவ் ஆன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரியன் திருப்பவும் வந்து இன்னும் உங்களை விட்டுட்டு போனோன்னு நினச்சிட்டு உங்களுக்காக இருக்கிறவங்க அதிங்க அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ கிரிஜா வந்து எஸ்எஸ்ஸை தேடி கடைக்கே வராங்க. சார் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிற சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம் இல்லை மேலே இருக்கார் மேம், அப்படியே உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீரா வந்துடுறாங்க. மீரா வந்துட்டு அப்பா ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் வந்து கிரிஜா வந்திருக்கேன்னு சொல்லுமா, அப்பா கிட்ட போய் கேட்டுப்பாரு, எனக்கு கொஞ்சம் சாரீஸ் விஷயமா பேசணும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் வந்து வேற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து கிரிஜாங்கிற கஸ்டமரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிங்களப்பா, அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, நான் வேலையாக இருக்கேன்னு சொல்லி நீ அனுப்பிச்சி வச்சிருமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இதை நேராக கீழே வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே கிரிஜாக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. உடனே சரிம்மா நான் இன்னொரு வாட்டி வந்து அவரை மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு மீரா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ கிரிஜா நேராக வீட்டுக்கு வந்துட்டு நேராக மதுவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அதை சைலண்ட்டை போட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மது நான் வாஷ்ரூமில் இருக்கேன்னு சொன்னோன்னே நேராக மதுவோட ஃபோனை சைலண்ட் போடுறதுக்காக மது ரூம்குள்ளே போகும்போது அங்கே அந்த ட்ராயிங் இருக்குது. அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. மது கிட்ட கத்துறாங்க, இந்த ட்ராயிங் அப்பா கொடுத்தாரு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மது சொல்கிறாங்க. அப்பான்னு உருகிரி, அவர் அப்பாவை உனக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காரா, வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்காரு, உனக்கு கை குழந்தைய வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அவங்க அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, வெளியே இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி மதுவும் பேசுகிறாங்க. உடனே வந்துட்டு கிரிஜா வந்து உனக்கு அப்பா வேணுமா நான் வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ, இதனால தான் உன்னை ஜெயிலுக்கு போய் அவரை பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இனிமேல் நீ அவர் கூட தொடர்பிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லி அந்த பேப்பரை கிழிச்சிடுறாங்க. அந்த கிழிச்ச ட்ராயிங்கை வச்சுட்டு மது அழுதுகிட்டே இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.